கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க வெள்ளை தங்கமா இருக்க ஆசைப்படுறீங்களா? அது ஒண்ணும் இல்ல, உப்பு தான். பண்டைய ரோமானிய காலங்கள்ல வாழ்ந்த ஜனங்கள் உப்பை சம்பளமா வழங்கி இருக்கிறாங்க. உப்பை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி கொண்டு போறது ரொம்ப கஷ்டமான காரியம். அந்த உப்பை ஏன் சம்பளமா வழங்குனாங்க அப்படின்னா, அது தங்கம் வெள்ளிக்கு ஈடான ஒரு மதிப்பை பெற்றிருந்தது. அந்த டைம்ல ரொம்ப டிமாண்டா இருந்துச்சு. செலாரியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவானது உப்புல இருந்து தான் உருவாச்சு. சால்ட்டை சம்பளமா வழங்குறதுனால செலாரியம் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வார்த்தை உருவாச்சு. அதுல இருந்து சேலரி அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை உருவாச்சு. அப்போ உப்பு சம்பளமா வழங்குற அளவுக்கு ஒரு காலகட்டத்தில் அது போயிருந்திருக்கு. இதுக்கும் நான் சொல்ல வரதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5வது அதிகாரத்துல 13வது வசனத்துல போடப்பட்டிருக்கு. ஏன் நம்ம பூமிக்கு உப்பா இருக்கிறோம் அப்படின்னா, உப்புங்கிறது ஒரு இன்றியமையாத ஒன்றாக இப்போ பூமியில தேவைப்படுகிறதாக இருக்குது. இந்த காலத்துல விவசாய நிலத்துல உப்பை பயன்படுத்தி வந்தாங்க. எப்படின்னா மறைமுகமாக. அடுத்ததா விலங்குகளுடைய கழிவுகள் சிறிது நாட்களுக்கு பிறகு எருவா மாறும்போது அது ஒரு வகையான உப்பா மாறுது. அப்ப இதுக்குள்ள உப்புன்னு டைரக்டா வராது. ஆனா மறைந்திருந்த உப்பு ஒரு ஓரமாக செயல்படுது. மறைந்திருந்த கனி கொடுக்க செய்கிறதுக்கு ஒரு உதவியா இருக்குது. இப்போ நிறைய கெமிக்கலான உரங்கள்லயும் என்னன்னா உப்பை கலந்துருக்காங்க. 50% 40% அந்த மாதிரி கலந்துருக்காங்க. அப்போ உப்பு கலக்காம வெறும் அந்த கெமிக்கலை மட்டும் வச்சு அந்த நிலத்தை நம்ம பயிரிட முடியாது. அப்போ ஒரு நிலம் நல்ல உவர் நிலமா மாறணும் அப்படின்னா அதற்கு உப்பு என்ற ஒன்று தேவைப்படுது. அப்ப நல்ல நிலமா நீங்க இருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த நிலத்துக்கு உப்பு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்த உப்போட தன்மை ரெண்டாவது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளையும் அவ்வளவு சீக்கிரத்துல கெட்டு போக விடாது. பண்டைய காலத்துல இந்த ரோமானிய போர் வீரர்களும் மற்ற போர் வீரர்களும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்க கொண்டு போகிற உணவு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு உப்பு பயன்படுத்தி வந்தாங்க. மாம்சத்து இறைச்சியும் ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு உப்பு பயன்படுத்தி வந்தாங்க. அப்போ இந்த உப்புங்கிறது ஒரு பொருளை கெட்டு போகாம பண்றதுக்கும் ஒரு நிலத்தை பண்படுத்துறதுலயும் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரியும். அப்போ இந்த உப்பாக இருந்து நம்மளை செயல்பட சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல உப்பை பாறைகளிலிருந்தும் கடல்ல இருந்தும் எடுத்தாங்க. அந்த உப்பு இப்ப மாதிரி ப்ராசஸ்டு உப்பு கிடையாது. அதுல எல்லா வகையான பொட்டாசியம், இந்த ஜிப்சம் அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்ல கலந்துருந்துச்சு. அந்த உப்பு நெடுநாட்களுக்கு நம்ம சரியான முறையில பயன்படுத்தல அப்படின்னா சீக்கிரமா உப்போட தன்மை இழந்து வெறும் கால்சியமா மாறிவிடும். நமக்குள்ள வேறு சில அந்நிய காரியங்களை நம்ம அனுமதிக்கும் போது அந்த உப்பு தன்னுடைய தன்மை இழந்து யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒன்றா மாறிடும். அதனாலதான் ஆண்டவர் நம்மளை பூமிக்கு உப்பாயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அந்த உப்பை பரிசுத்த ஆவியானவரோட உதவியோடு நம்ம பாதுகாத்து கொள்ளும் பொழுது நம்ம மற்றவங்களுக்கு பயனுள்ளவர்களாக இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நமக்குள்ள வேறு எந்த காரியங்களையும் நம்ம நுழைய விடாம இந்த உப்போட ரெண்டு தன்மையான எப்படி மற்றவங்களுக்கு உதவியா இருக்குதோ அது போல நம்ம இருக்கணும், நம்ம ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் இன்றைய நாள் நமக்கு விரும்புறாரு. இதை நம்ம உணர்ந்தவர்களாகி சீக்கிரமா வெள்ளை தங்கமா மாறுறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். God bless you.